மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டில் 125 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டனர். ஏடிஎம் கொள்ளை, 125 சவரன் கொள்ளை என அடுத்தடுத்து கொள்ளை சம்பவங்கள் நடந்தும் போலீசார் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன்? சீர்காழியை சுற்றி வரும் துணிகர கொள்ளையர்கள் சிக்குவார்களா? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மங்கைமடம் வாலாஜி நகரில் வசிப்பவர் செல்வேந்திரன். இவர் சேத்தியாத்தோப்பு MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பணியாற்றி வருகிறார். இவரது மகளின் பிரசவத்திற்காக கடந்த திங்கட்கிழமை வீட்டை பூட்டிவிட்டு மயிலாடுதுறையில் உள்ள மருத்துவமனைக்கு குடும்பத்துடன் சென்று விட்டார். 3 நாட்களுக்கு பின் நேற்று இரவு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டிற்குள் பொருட்கள் சிதறி கிடப்பதையும் திருட்டு நடந்திருப்பதையும் கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வீட்டில் ஆள் இல்லை என்பதை அறிந்த கொள்ளையர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். படுக்கை அறையில் இருந்த பீரோ மற்றும் சூட்கேஸை உடைத்து பார்த்தவர்களுக்கு எதுவும் சிக்கவில்லை. பின்னர் கட்டிலுக்கு கீழே இருந்த டிராயரை கண்டுபிடித்து அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 125 சவரன் நகைகள், 80,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை திருடியுள்ளனர். மேலும் பூஜை அறையில் இருந்து 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் சாமி படத்திற்கு அருகே வைத்திருந்த 100 ரூபாய் பணத்தை கூட விட்டு வைக்காமல் எடுத்து சென்று விட்டனர். வீட்டில் அலமாரி உட்பட ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்து திருடியுள்ளனர். கொள்ளை குறித்து திருவெண்காடு காவல் நிலையத்தில் செல்வேந்திரன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நகை எல்லா பீரோவும் புடச்சி பிரித்து பார்த்துட்டு அதுக்கு நகை இது போட்டாங்க. ஒரு 120 பவுன், 125 பவுன் வெள்ளி கொலுசு, அயன் பாக்ஸு, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், இது மாதிரி பொருள்களையும் வீட்டை பூரா கழிச்சு போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்த்து அதிர்ச்சி வந்து அப்புறம் நாங்கள் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்தோம். அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு போலீஸ் நாயை வர வச்சு நைட்டு பூரா பார்த்தாங்க. கேஷ் ஒரு 80,000, சிங்கப்பூர் ஒரு 600 சிங்கப்பூர் டாலர் எல்லாம் எங்களுக்கு உள்ள எல்லாமே எடுத்து போயிட்டாங்க. கடந்த வாரம் சீர்காழி அருகே மேலச்சாலை இந்தியன் வங்கி ATM எந்திரத்தை உடைத்து 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. பல கோவில்களிலும் உண்டியல்கள் உடைக்கப்பட்டு பல லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த திருட்டு வழக்குகளில் இதுவரை கொள்ளையர்கள் பிடிபடாத நிலையில் தற்போது மங்கைமடத்தில் 125 சவரன் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருடர்களை பிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை. இரவு ரோந்து பணியை கூட போலீசார் சரியாக செய்வதில்லை. இதனால்தான் கொள்ளையர்கள் சுதந்திரமாகவும் பொதுமக்கள் அச்சத்துடனும் நடமாட வேண்டியிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.